வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். எஸ்ஆர்பிஐஎஸ் அகாடமிக்காக நான் ராஜசேகரன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் என்கிட்ட வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சு கேட்குறீங்க. சரிங்களா, எப்படி நீங்கள் குரூப் 4 வந்து பிப்ரவரியில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கான ஒரு பதிவு தான் இது. சரிங்களா, அதுலேயும் ஒருத்தர் எஸ்பெஷலாக கேட்டிருந்தாரு. ஆனுவல் பிளானரே டிசம்பர் 15th வரும்னு சொன்னாங்க, இன்னும் வரல. ஆனுவல் பிளானரே இவங்க விடுவாங்களா விட மாட்டாங்களான்னு சொல்லி கேட்டார். சரிங்களா, உங்களுக்கு எல்லாத்துக்குமே இது ஒரு பதிலாக நான் சொல்கிறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பார்த்திங்கன்னா, ஒரு கடந்த இப்போ ஒரு 2012 இருந்து தான் ஆனுவல் பிளானர் அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்தது டிஎன்பிஎஸ்சியில். சரிங்களா, அதுக்கு முன்னாடி ஆனுவல் பிளானருங்கிறதே கிடையாது. 2012 இருந்து தான் ஆனுவல் பிளானர் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் உமா மகேஸ்வரி மேம் லாஸ்ட் இயர் வந்து தான் நான் வந்து அடுத்து 2024க்கு நான் டிசம்பர் 15th ஆனுவல் பிளானர் ரிலீஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க தான் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க. சரிங்களா, இப்போது அவங்க அந்த போஸ்டிங்லேயே இல்லை. அவங்க வந்து கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாங்க. இப்போது புதுசாக கோபாலச்சந்திரராஜ் சார் வந்திருக்காரு. சரிங்களா, அவர் வந்து எப்போ வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 6th தான் வந்தார். அவர் வந்த உடனே டிஎன்பிஎஸ்சியில் வந்து என்னென்ன ஒர்க் பெண்டிங்கில் இருக்குதுன்னு சொல்லி பார்த்து எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. 3rd வீக் கண்டிப்பாக ஆனுவல் பிளானர் வந்துடும். சரிங்களா, டிசம்பர் 3rd வீக், அதாவது இந்த வீக். இன்றைக்கி வந்து மண்டே, டியூஸ்டேங்களா, ஃப்ரைடே இல்லை சாட்டர்டே கண்டிப்பாக ஆனுவல் பிளானர் வந்துடும். அதே மாதிரி பிப்ரவரியில் எப்படி குரூப் 4 வரும் அப்படின்னு சொல்லி கேட்டவங்களுக்கான பதிலும் நான் சொல்லிடுறேன். சரிங்களா, இந்த எப்போவுமே நார்மலாக பார்த்திங்கன்னா குரூப் 1ம் குரூப் 2ம் ஜான் இல்லை ஃபிப்பில் வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. இந்த வருஷம் வந்து குரூப் 1 சிலபஸ் சேஞ்ச் பண்ணுறதுனால அது இன்னும் அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ குரூப் 1 இந்த ஜான் இல்லை ஃபிப்பில் வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. குரூப் 2க்கு இன்னும் ரிசல்ட்டே வரல. ஜனவரியில் ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னா, ஜனவரி 12th ரிசல்ட்டு அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, கண்டிப்பாக அந்த ஜனவரி 12th ஃப்ரைடே தான். சரிங்களா, அந்த ஃப்ரைடே வருது அப்படின்னா அதுக்கப்புறமா பொங்கல் 1 வீக் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் கவுன்சிலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி அது பாட்டுக்கு அது போயிட்டுருக்கும். சரிங்களா, அது வந்து பிப்ரவரி எண்டுக்குள்ளே முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா தான் அவங்க வந்து இருக்கிற வேக்கன்சி எல்லாத்தையும் வாங்கி மறுபடியும் குரூப் 2 2ஏக்கான நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இது ரெண்டுமே ஜான் இல்லை ஃபிப்பில் வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. அந்த இன்பிட்வீன் கேப்பில் வந்து இவங்க குரூப் 4 அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்காங்க இல்லைங்களா, அவங்கள எல்லாத்தையும் வந்து இந்த குரூப் 4க்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு இல்லாமல் பண்ணுறதுக்காக தான் இந்த பிப்ரவரியில் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா, எக்ஸாம் வந்து ஜூன் மாதம் வரும். அவங்களுக்கு அப்போ தான் செமஸ்டர் முடிஞ்சு ஒரு 15 நாள் 20 நாள் கேப் இருக்கும். அவங்க சும்மா குரூப் 4 எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்குறதுக்கு கூட வரலாம். சரிங்களா, எல்லாருமே அப்ளை பண்ணலாம். 10th முடிச்ச எல்லாருமே அப்ளை பண்ணலாம். பட் இப்போது காலேஜ் படிச்சுட்ருக்கவங்களுக்கு, ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்கவங்களுக்கு அங்கே வந்து குரூப் 4க்கு படிக்கிறதுக்கான டைம் இருக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ப்ராஜெக்ட்டு, ஃபைனல் இயர், செமஸ்டர் இதெல்லாமே பார்த்துட்ருப்பாங்க. ஸோ இந்த பிப்ரவரியில் குரூப் 4 எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் 99% இருக்குது. சரிங்களா, ஏன்னா அந்த ஜூன் மாதத்தில் கண்டிப்பாக ஏதோ ஒரு எக்ஸாம் நடத்தியே ஆகணும் பெருசாக. அந்த மே ஜூனில் லீவ் வருது இல்லைங்களா, அந்த 1 மந்த் அந்த சம்மர் ஹாலிடேஸில் கண்டிப்பாக ஒரு பெரிய எக்ஸாம் நடத்தியே ஆகணும். இதுக்கு முன்னாடி குரூப் 1ஓ இல்லை குரூப் 2ஓ அந்த கேப்பில் நடக்கும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த தடவை அந்த மே மாதம் லீவு, மே முடிச்சுட்டு ஜூனில் அந்த லீவ் முடிச்சு அந்த டைமில் ஒரு பெரிய எக்ஸாம் நடத்தணும் இல்லைங்களா, அதுக்கான வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா குரூப் 4க்கு 1க்கு தான் இருக்குது. ஸோ பிப்ரவரியில் கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும். சரிங்களா, நீங்கள் இதுக்கு மேலேயும் நோட்டிஃபிகேஷன் வரணும், நான் ஆனுவல் பிளானர் வரணும், நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்ட்டு நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணிங்கன்னா, உண்மையாலுமே சீனியர் ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாம் இருக்கீங்க பார்த்தீங்களா, உங்களுக்கான வேலை ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும். சரிங்களா, படிச்சுக்கிட்டே இருங்க. உங்களை இந்த மாதிரி நிறைய பேர் டிஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு உங்களோட காசு தேவை. அதனால் அவங்க எல்லோரும் வந்து டிஎன்பிஎஸ்சி திட்டுற மாதிரி திட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்களுக்கு உங்களோட காசு தேவைப்படும். திடீர்னு இன்றைக்கி நோட்டிஃபிகேஷன் வந்து இன்னும் 3 மாதம் தான் டைம் இருக்குது அப்படின்னா, அப்போது தான் நிறைய பேர் அவங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கும். சரிங்களா, இதுக்காக தான் தயவு செஞ்சு சொல்கிறேன், யூடியூப்பில் ஆன்லைனில் நான் கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க கிட்ட பணத்தை கட்டி நீங்கள் ஏமாந்துடாதீங்க. நீங்கள் உட்காந்து செல்ஃபாக படிக்கிறீங்களா, இல்லை ஒரு நல்ல சென்டராக போய் பார்த்து படிங்க. சரிங்களா, ஃபிசிக்கலாக ஒரு சென்டருக்கு போய் படிங்க. தயவு செஞ்சு நான் ஆன்லைன்லேயே 2000 தான் 3000 தான், கண்டிப்பாக நான் ஆன்லைனில் இவங்கக்கிட்ட படித்தா பாஸ் ஆயிடுவேன், ஆன்லைனில் நான் அவங்கக்கிட்ட படித்தா பாஸ் ஆயிடுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களை விட ஒரு மிகப்பெரிய முட்டாள் யாருமே இருக்க மாட்டாங்க. சரிங்களா, ஸோ அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்களாக ஃபுல்லாக படிங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு நல்ல சென்டராக பார்த்து படிங்க. சரிங்களா, தயவு செஞ்சு இந்த வரக்கூடிய 2024ஓட வேக்கன்சியை நீங்கள் வந்து கெடுத்து குட்டிச்சவர் ஆக்கிக்காதீங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை. எஸ்ஆர்பி ஐஏஎஸ் அகாடமிக்காக நான் ராஜசேகரன். தயவு செஞ்சு படிங்க. படித்தா மட்டும்தான் வேலை கிடைக்கும். அதே மாதிரி எவ்வளோ வேக்கன்சி வருதுங்கிறது இங்கே விஷயம் கிடையாது. உங்களுக்கான வேக்கன்சி ஒன்றே ஒன்று தான். மேபி ஓசிலேயோ இல்லை உங்கள் கம்யூனிட்டிலேயோ. ஸோ இந்த ரெண்டுக்குள்ளே ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் வந்துட்டு வரதுக்கான வாய்ப்பு என்ன, 160 மார்க்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு என்ன அப்படிங்கிறத பார்த்து படிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை. எஸ்ஆர்பி ஐஏஎஸ் அகாடமிக்காக நான் ராஜசேகரன்.